எப்போ இறால் வாங்கினாலுமே இறாலை இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க என்னோடய ஸ்டைலில் இறால் மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். 2 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 4 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 பழுத்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி பேஸ்ட் ஊற்றி ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வரும் மசாலா. அதுக்கப்புறம் ப்ரான் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இறாலை, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே தேவையில்ல, அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக இது போல் தான் வந்துச்சு. கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். அந்த இறால் மசாலா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.